வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது மார்னிங் டிஃபன் சம்பா ரவை உப்புமா. நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுருக்கோம். பொரியிட்டோம். நான் இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், கொத்தமல்லி, இஞ்சி துருவல் போட்டுக்கலாம். தண்ணி 1க்கு 2.5 தண்ணி ஊற்றணும். ஒரு டம்ளர் ரவை எடுத்தால் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு அவங்க எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுவோம். பெருங்காயம், கலக்கி விட்டுட்டு மூடிடலாம். ஹையில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். கொதி வந்ததும் ரவை போட்டுக்க வேண்டியது. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ரவையை போட்டுக்கலாம். பொறுமையாக போட்டு கலந்து சிம்மில் இருக்குது. தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும். இது சம்பா ரவைன்றதுனால வேகும், அதனால் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். சிம்லேயே சம்பா ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா உதிரியாக அருமையாக இருக்குது. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்க வேண்டியதான். தட்டில் வச்சு கொடுத்துருவேன். தட்டு கொடு.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அம்மா இதுக்கு வந்து நாங்கள் ஊறுகாய் தான் வச்சுக்குவோம். தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் ஒரு அரை முடி, உடச்சக்கடலை அதை விட கொஞ்சம் கம்மியாக, ஒரு அங்குலம் இஞ்சி தூள், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, உப்பு வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக சட்னி ஆகிடும். ஆனால் நாங்கள் வந்து எனக்கு வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். உப்புமாக்கெல்லாம் சட்னி ரொம்ப வச்சுக்க மாட்டேன். அவரும் சக்கரை வச்சுக்குவாரு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதே மாதிரி செய்து பாருங்க. ஒரு டம்ளர் ரவை எடுத்தீங்கன்னா 2 3 கூட தண்ணி ஊற்றலாம். அந்த அளவுக்கு இது வந்து டைம் எடுத்து வேகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.